அப்படின்னு சில தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? இந்த பிரித்திகரா தேவி பூஜை ஏன் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோம் அமாவாசை காலங்களில்? அவளுக்கு ஒரு குண்டத்தை போட்டு பரவாயில்லாம் போட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பார்த்தீங்கன்னா பின்னி சூனி சேவன கோளாறு மந்திர தந்திர எந்திர மோகனை விசாரிச்சு குட்டிச்சாட்டா காட்டேரி அரக்கி இந்த மாதிரி எண்ணற்ற தீயசக்தி அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா அத்தனையும் இந்த வரமுழக்கா வேப்பண்ண மூலியமா நம்ம தலை சுற்றி போகிறது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கருமக்க அந்த வரக்கூடிய பாதிப்பு கருமாவை அவங்க எரிச்சிருவாங்க தான் ஐதீகம். அதே மாதிரி பார்த்தோம்னா கிரக நிலை கிரக கோளாறு இது அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் இவர். இப்போ நம்ம கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் தடை இருக்கலாம், ஒரு வருமான தடை இருக்கலாம், ஒரு கல்யாண தடை இருக்கலாம், குழந்தைங்க தடை இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் சண்டை சத்திர வாய்ப்பு சேராமல் இருக்கலாம், ஒரு தீராத நோய் இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு தெரியாத நோய் இருந்து வலி மட்டும் உணர முடியும், அந்த நோயை பார்க்க முடியாது, உணர முடியாது. சிலருக்கு என்ன பண்ணாலும் ஒரு காத்துக்கு இருப்பு நீங்காமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரித்திகரா தேவி பூஜையில் நம்ம கலந்துக்கிறதும் ஒரு பிரார்த்தனை பண்ணுறது தான். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஒரு காவி வேட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நான் பார்த்துச்சுன்னா ஃபேன் ஷர்ட்டோட ஷார்ட் ஷர்ட்டோட உட்காந்து பண்ணலாமே இல்லைங்க, வைப்ரேஷன் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பளைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சரட்டை கழட்டி வச்சுட்டு வேரோட அது துப்பலை மட்டும் அந்த வேட்டி மேலே இழுத்து விட்டுட்டு உட்காந்து பண்ணுறது நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இது அப்படி. அதே மாதிரி பார்த்தோம்னா இது இந்த அம்மாவை வழிபடுற முறை எப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒரு வாழையில ஒரு பச்சை அரிசி ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ அளவு கொட்டி பரப்பி